நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். எல்லா சொத்தையுமே வந்து ஸ்வேதாக்கு வந்து எழுதி குடுக்குறதுக்கு வந்து நம்ம பாரதியும் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்தா ஆதி, பாரதி, தமிழ், சாரதா எல்லாருமே வந்து ஒரு சாதாரண நடுத்தர வாழ்க்கைய வந்து வாழப் போறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஸ்கூல்ல இருந்து கவலையோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து "ஏய் நில்லுடி நில்லுடின்னு சொன்னா நீ நிக்கவே மாட்டேங்க. எங்கடி போற?" அப்படிங்கிற மாரி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பாரதி வந்து கேட்குறாங்க. "அம்மா எனக்கு ரொம்ப ஹோம்வொர்க் குடுத்துட்டாங்க. மேக்ஸ் வேறு எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே கவலையில் இருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் எனக்குள்ள ஆதி இருக்காரு. "அதான் நான் இருக்கேன்ல, நான் தான் மேக்ஸில் புலி, கரடி, சிங்கம் எல்லாமே நான் தான்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஆதி உங்களுக்கு கணக்கெல்லாம் தெரியுமா?" அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்குறாங்க. "என்ன பாரதி இப்படி கேட்டீங்க? இப்போ பாருங்கள் தமிழுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க. உடனே தமிழ் வந்து "அப்பா நான் போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், ரெடியாக இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி வந்து புக்கை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாரதி பக்கத்துலேயே நின்றுட்டு என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம தமிழ் வந்துட்டு "அப்பா கொஞ்சம் டயர்டாக இருக்குது, பிறகு மேக்ஸ் பார்க்கலாமே." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அதெல்லாம் கிடையாது, படிக்கிற நேரத்தில் படிக்கணும், விளையாடுற நேரத்தில் விளையாடணும். இப்போ வந்து படிக்கிற டைம், இந்த நேரத்தில் வந்து நோ ரெஸ்ட், வாங்க படிங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆதி வந்து உட்காந்து அந்த இடத்துல வந்து நல்லா மேக்ஸ் எல்லாம் போட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி படிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருன்னு நம்ம பாரதி போய் ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வராங்க. கொண்டு வந்து 2 பேருக்கு கொடுக்காங்க. தமிழ் மட்டும் கொஞ்சோண்டு குடிச்சிட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம ஆதி வந்து "என்ன பாரதி படிக்கிற நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அங்கிட்டு போங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. "ஓ அப்படியா விஷயம், சரி சரி படிங்க படிங்க." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நின்றுட்டு பாரதி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்றாங்க. "சரி தமிழ், இனிமேல் நீங்கள் வந்து போய் நல்லா ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் நீங்கள் தான் செய்யணும்." அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க. "சரிப்பா நான் போய் செய்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து ஆதியை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. "என்ன ஆதி உங்களுக்குள்ளே இவ்வளோ டேலண்டா, இது தெரியாமல் போச்சே." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அதெல்லாம் வெளிக்காட்டிக்கிறது இல்லை, அதெல்லாம் டேலண்ட், பயங்கரமான டேலண்டெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது." அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் அந்த வக்கீலை வந்து ஸ்வேதா வந்து வீட்டுக்கு கையோட கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்தோடனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல சாரதா பார்த்துட்டு "என்ன ஸ்வேதா வக்கீலை கூப்பிட்டு வந்திருக்க, என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "அத்தை நீங்கள் நேத்தானத்தை சொன்னீங்க எல்லா சொத்தையும் வந்து என் பேரில் மாற்றி தரேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன விஷயம்னு கேட்குறீங்களே." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. "அதுக்குள்ளே என்ன அவசரம், நேத்தானே சொன்னேன், அதுக்குள்ளே வக்கீலோட வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை அத்தை உங்களையெல்லாம் நம்ப முடியாது, இதுக்கு முன்னாடி நான் பல டைம் நம்பி நம்பி ஏமாந்துட்டேன். இன்னொரு நாள் நம்ம முடிச்சுக்கிருவோம், சொத்தை முடிச்சுக்கிருவோன்னு பார்த்தோம்னா அன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது ஸ்வேதா, என் பையனுக்கு கொஞ்சம் கொடுக்கணும், என் மருமகளுக்கு கொஞ்சம் கொடுக்கணும், என் பேத்திக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிடுவீங்க. அதனால் சூட்டாக வந்து உடனே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்காண்டி தான் நான் வந்து வக்கீலை கூப்பிட்டு வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பக்கத்தில் அறிவு இருக்காரு. "டேய் அறிவு என்னடா இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா?" அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்கிறாங்க. "அவள் பண்ணுறதுல என்னக்கா தப்பு இருக்குது, இவ்வளோ நாள் நான் உனக்காக பேசினேன், இப்போ வந்து என் மகளுக்காக பேசணும். அவள் இருக்கிற கோவத்துக்கு இப்போ சொத்தை மட்டும் எழுதி தரலைன்னா கண்டிப்பாக பாரதி கிட்ட சொல்லிடுவா, என்னால் எதுவும் தடுக்க முடியாதுக்கா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "அத்தை நீங்கள் வேறு வழியே இல்லை அத்தை, இப்போ நீங்கள் எழுதி கொடுங்க, இல்லைன்னா நான் வந்து போய் டேரெக்டாக போய் பாரதி கிட்ட சொல்ல போகிறேன். உங்கள் மகனோட வாழ்க்கைனா நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி என்னமோ பண்ணு, எனக்கு ஆதி பாரதியோட சந்தோஷம் தான் முக்கியம். வக்கீல் சார் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டீங்களா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்க. "ரெடி பண்ணியாச்சு மேடம், ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்கன்னு." சொன்னோடனையும் அவங்கக்கிட்ட அந்த பத்திரத்தெல்லாம் வாங்கி சாரதா வந்து செக் பண்ணிவிட்டு "சரி நாளைக்கு நாங்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துறோம்." அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. வக்கீல் போகிற நேரத்தில் வந்து ஆதி வந்து என்ட்ரி ஆகுறாரு. ஆதி என்ட்ரி ஆனோடனையும் "அம்மா என்னம்மா வக்கீலெல்லாம் வந்துட்டு போகிறாங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அதுக்கு வந்து அறிவு சொல்கிறாரு. "நான் சொல்கிறேன் மாப்பிள்ள, அக்கா வந்து எல்லா சொத்தையுமே வந்து ஸ்வேதா பேரில் மாற்றி எழுத போகிறா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னம்மா சொல்கிறீங்க, அதுக்கு எதுக்கு இப்போ?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "இல்லைப்பா அவள் வந்து இந்த விஷயத்தை வந்து பாரதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, அதனால் இது எனக்கு வேறு வழி தெரியல." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே டக்குன்னு "இப்படியா சொல்கிறா?" அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்கி அடிக்க போகிறாங்க. "மாப்பிள்ள இங்கே பாருங்கள், அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு அடிங்க. அதாவது இந்த பிரச்சனை மட்டும் வெளியில் தெரிஞ்சால் அவங்க கூட பாரதி இருப்பாலாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆதி வந்து உடனே டக்குன்னு அமைதியாகிடுறாரு. "என்னவாம்மா எடுத்தவங்க கவுத்தவங்க எதுனாலும் செய்யலாமா? இப்போ நான் சொல்கிற விஷயத்த நான் வந்து அந்த விஷயத்தை மட்டும் போய் பாரதி கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆசையாக கல்யாணம் பண்ணீங்களே லவ் பண்ணி பாரதியை, உங்க கூட இருக்கவே மாட்டான். உங்களுக்கு பாரதி முக்கியமா அந்த சொத்து முக்கியமா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆதிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவருக்கு வந்து மனசே சரியில்லை. விறுவிறுன்னு அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பி போயிடுறாரு. மேலே வந்து பாரதி வந்து ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. போய் பாரதியை வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. "என்ன பாரதி வேலை நேரத்தில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் உட்காருங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அதெல்லாம் விட மாட்டேன் பாரதி." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு 2 பேரும் வந்து போய் வந்து பெட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உட்காந்த உடனே நம்ம ஆதி வந்து கேட்காரு, "பாரதி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க." அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் கேளுங்க ஆதி." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "இது என்ன கேள்வி, நானாக கல்யாணம் பண்ணேன், நீங்கள் தான் என்னை துரத்தி துரத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சிங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கள் பாரதி விளையாடாமல் சொல்லுங்கள், எதுக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னு?" கேட்டோடனே, "எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்கள் கூட வாழணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல்
எனக்கு எதுன்னா நீங்கள் வந்து துடிக்கணும், உங்களுக்கு எதுனா நான் வந்து துடிக்கணும், அப்படி நம்ம 2 பேருக்குள்ள பாண்டு வந்து உருவாயிடுச்சு. அதனால் வந்து இது யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி பாரதி, எனக்கு இந்த வாழ்க்கை வந்து போர் அடிச்சிருச்சு, பணக்கார வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அது ஏன் இப்படி சொல்கிறீங்க திடீர்னு அப்படின்னு கேட்டவொடனேயும், இல்லை நம்ம வாழ்க்கைக்கு எது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கைக்கு வந்து அன்பு, பாசம் அதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பணம் முக்கியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, பணம் எப்போனாலும் சம்பாதிச்சுக்கலாம் அது, ஆனால் நமக்கு தேவை அன்பு, பாசம், அழகான குடும்பம் தான் ஃபஸ்ட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, இப்போ சப்போஸ் நம்ம வேறு ஒரு நடுத்தர வாழ்க்கை வாழப்போனால் நீங்கள் வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இது என்ன கேள்வி, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி வந்து சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் இப்போ எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க. இல்லை, அம்மா வந்து எல்லா சொத்தையுமே ஸ்வேதாக்கு எழுதி கொடுக்க போகிறாங்களாம், எனக்கும் சரின்னு தோணுச்சு. அதாவது அவள் சின்ன வயசுலேருந்து அவளை வந்து எனக்கு என்னையே தான் மேரேஜ் பண்ணிக்கிறோன்னு சொல்லி அவளை ஏமாற்றிருக்காங்க. இப்போ அவளுக்கு அந்த சொத்து எழுதி கொடுக்குறது அம்மாவுக்கும் சரின்னு படுது, அவங்களுக்கும் உள் மனசு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, எழுதி கொடுக்கட்டும், இப்போ என்ன நம்ம போய் நம்ம அதை விட 2 மடங்கு சொத்து வெளியில் போய் சம்பாதிப்போம், நம்மளும் வாழ்ந்து காட்டுவோம். ஆனால் ஒரு கண்டிஷன், அம்மா வந்து நம்ம கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் 2 பேர் கண் கலங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.